வணக்க மகளே, நான் தான் உங்கள் சிந்தனை சிற்பி. நம்ம வந்திருக்கிற இடம் திருப்பரங்குன்றம். எதுக்குடா திருப்பரங்குன்றம் வந்தோன்றது நான் சொல்லிக்கிறது. பௌர்ணமினா கிரிவலம், கிரிவலம்னா மதுரை திருப்பரங்குன்றம் தான். சரி, 10 ரூபாவில் பார்த்தா நம்மளும் நடந்து போகணும், நடந்து வந்துருந்தேன். இங்கிட்டு ஊனமுற்றவர்கள் யாசகம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, இங்கிட்டு திரும்பி பார்த்தோம்னா வயசானவங்க, சிறு வியாபாரிகள் பிளாட்பாரத்தில் கடை போட்டு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரிடா, இங்கிட்டு பசிக்குன்னு இங்கிட்டு திரும்பி பார்த்தா பட்டர் பண்ணு கடை ஆகான்னு சொல்லி 2 பட்டர் கடை சாப்பிட்டுட்டு விறுவிறுன்னு நடந்து போய்கிட்டே இருக்கோம். டக்குன்னு பார்த்தா இங்கிட்டு ஒரு பாட்டி ஆசை கேட்டாங்க. அவங்கள்ட்ட ஒரு 5 ரூபா கொடுத்துட்டு இங்கிட்டு திரும்பி நடந்து போய்க்கிருந்தா பக்தர்கள் பசிக்கில் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி பிஸ்கட் பாக்கெட் தந்தாங்க. அதை ஒரு 2 வாங்கிட்டு இங்கே நடந்து போனால் ஏன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்தா கூட்டத்தை கட்டுப்படுத்திக்கிருந்தாங்க நம்ம காவலர்கள். அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு இங்கிட்ட வந்து பார்த்தா பாத்ரூம், பக்தர்கள் அவதிப்படக்கூடாதுன்றது பாத்ரூம் வசதி இருக்குது. இங்கிட்டு திரும்பி பார்த்தா கூட்டம் பாம்பு வால் மாதிரி நீண்டு போய்கிட்டே இருந்துச்சு. நம்மளும் 2 நிமிஷம் அந்த கூட்டத்தோட அலை மோதி ஒரு வழியாக தண்ணி பாட்டில் வாங்கியாச்சு. அந்த தண்ணி பாட்டில் வாங்கிட்டு விறுவிறுன்னு திரும்பி பார்த்தா இங்கிட்டு சாப்பிட்டுக்கு இருந்தாங்க. என்னடா சாப்பிட்றான்னு சொல்லி அடுத்த வரிசையில் நம்ம நின்று கமல் சார் மாதிரி பார்த்த விழி பார்த்துருக்கேன் பாட்டை போட்டுட்டு பக்கத்தில் போயிட்டோம். பக்கத்தில் போய் பார்த்தா தான் சாம்பார் சாதம். ஆகா, சாம்பார் சாதத்தை வாங்கி என் மனைவிட்ட கொடுத்தா எல்லாத்துக்கும் வாயில் தான் பல்லு தெரியுறாங்க. என் மனைவிக்கு மூஞ்சி ஃபுல்லாக பல்லு. சரி, மனைவிக்கு வாங்கியாச்சு, நமக்கு என்னடான்னு சொல்லி அடுத்த வருஷத்தில் 2 வெண்பொங்கலையும் வாங்கியாச்சு. இங்கிட்டு திரும்பி பார்த்தா வயசான ஒருத்தர் தரையில் படம் வரைஞ்சிருந்தாரு. சிவனையா கும்பிட்டுட்டு அப்படியே இங்கிட்டு திரும்பி பார்த்தா மலைக்கு பின்புறம் விளக்கேற்றி தாய்மார்கள் கும்பிட்டுருந்தாங்க. சாமியை கும்பிட்டுட்டு விறுவிறு நடக்க ஆரம்பிச்சோம். இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. போக போக கூட்டமும் ஏற ஆரம்பிச்சிருச்சு. நிலாவை நம்ம தாய்மார்களும் வழிபட்டுக்கு இருந்தாங்க. என்னடா ஆரன் அடிக்கிறான்னு திரும்பி பார்த்தா கவர்மெண்ட் பஸ்ஸு. சரிடா, அவர் பஸ்ஸாக போட்டு நம்ம பஸ்ஸாக ஓரமாக போகணும் வந்தால் சக்கரை பொங்கல் கொடுத்துருந்தாங்க. இன்றைய பயணம் இனிதே முடிந்த சக்கரை பொங்கலை வாங்கி சாப்பிட்டுட்டு கிளைமேக்ஸில் சாமியை கும்பிட்டு வந்துட்டோம். சூட தேய்ச்சி சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டாடா, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.